இந்தியாவில் பெட்ரோல் பிரைஸ் ஒரு லிட்டருக்கு ₹3 இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அதுவே இந்த 3 மாசத்துல யூகேல நம்ம இந்தியா பிரைஸ்க்கு ₹34 ஏறி இருக்கு. யூகேல மட்டும் இல்ல, உலகத்துல இருக்க எல்லா நாட்டிலையும் பெட்ரோல் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. காரணம் நமக்கு தெரியும், இந்த மிடில் ஈஸ்ட் வார் கான்ஃபிளிக்ட் தான். இந்தியால மட்டும் எப்படி பெட்ரோல் பிரைஸ் கண்ட்ரோலா இருக்குன்னு பாப்போமா? 2004ல இருந்து 2014 காங்கிரஸ் ஆட்சியில வேர்ல்டு லெவல் பெட்ரோல் பிரைஸ் இப்போ இருக்கிறத விட ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அதை மக்கள் மேல திணிக்காம இருக்கிறதுக்காக கடன் பத்திரமும் மானியமும் கொடுத்தாங்க. அதாவது ஆயில் கம்பெனி கிட்ட போய் நீங்க அதிக விலைக்கு பெட்ரோல் வாங்கினாலும் கம்மி விலைக்கு மக்களுக்கு கொடுங்க, இதனால ஏற்படுற நஷ்டத்துக்கு மானியமாவும் கடனாவும் ஃபியூச்சர்ல இந்தியன் கவர்மெண்ட் உங்களுக்கு செட்டில் பண்ணுறோம்னு சொல்லி தான் அப்போ பெட்ரோல் பிரைஸ். இதனால வட்டியோட சேர்த்து 3,23,000 கோடி கடன் கவர்மெண்ட் ஆயில் கம்பெனிக்கு கட்ட வேண்டி வந்துச்சு. 2014 அப்புறம் பிஜேபி கவர்மெண்ட் அந்த கடனை கட்டுறதுக்காக தான் எக்ஸைஸ் டியூட்டின்னு ஒரு டாக்ஸ போட்டாங்க. அதை வச்சுதான் 12 வருஷம் கழிச்சு 2026 மார்ச்ல அந்த மொத்த கடனையும் கட்டி முடிச்சிருக்காங்க. இப்போ வேர்ல்டு லெவல்ல பெட்ரோல் பிரைஸ் ஏறும்போது இந்தியா சிம்பிளா அந்த டாக்ஸை மட்டும் கட் பண்ணிட்டாங்க. அதனாலதான் இந்தியாவால பெட்ரோல் பிரைஸை கண்ட்ரோல் பண்ண முடியும்.